நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா மாடாலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம ஏன் வந்து யோகாவை வந்து ஹைலைட் பண்ணி இங்கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஜிம்மில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும், வேறு ஏதாவது ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஆகட்டும், அதுக்கும் யோகாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஃபார்ம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கல் பாடியில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். பட் இதே வந்து நீங்கள் யோகா பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் மைண்ட், பாடி, சோல், அதாவது இமோஷனல் லெவல்லையும் மென்டல் பாடியும் வந்து உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் யோகா பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்லேருந்து 100 இயர்ஸில் இருக்கிறவங்க வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து பிராணாயாமா பண்ணலாம், சேர் யோகா பண்ணலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஈவன் இஃப் யூ ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்து நாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைக் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு 1 வீக்லேயே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பாடியிலையும் மைண்ட்லேயும் ஒரு சேஞ்சஸை வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஈவன் 1 or 2 days அவங்க மிஸ் பண்ணிட்டா கூட ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்குது மேம் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து நம்ம எப்பயுமே கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். எந்த ஃபார்ம் ஆஃப் ப்ராக்டிஸ் எடுத்தாலும் நீங்கள் யோகான்னு பார்க்கும்போது சஸ்டைனபிள் லைக் 10 years கண்டினியூஸாக பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ. கீப் ப்ராக்டிஸிங் யோகா.